போகிறாங்க. அவங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எப்போவுமே பாட்டு டான்ஸுன்னா கேட்கவே வேண்டாம், பட்டையை கிளப்புவாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க தலைப்பே வந்து பட்டையை கிளப்புன்னு போட்டிருக்காங்க. ஸோ எல்லோரும் ரெடியாக இருங்க, கை தட்டுறதுக்கு, உற்சாகம் பண்ணுறதுக்கு. வாங்க இதயா இனியா கீதன். Yeah, the next program is going to be a song sung by she's become a queen of all entertainment of recent. I invite Idaya and the team here. பட்டே கலப்பு குட்டைய கொழப்பு, பட்டே கலப்பு பட்டி தொட்டி எல்லாம் பட்டே கலப்பு, குருவா மீனா குளிக்க குட்டே குழப்பு. கட்டு கட்டா சேர்த்த நோட்டு கட்டு, பெரும் கூட்டு போட்டு கிடக்கு. பறவைக்கெல்லாம் ஒரு வங்கி இல்லை, அது பட்டினியா கிடக்கு. கட்டு கட்டா சேர்த்த நோட்டு கட்டு, பெரும் கூட்டு போட்டு கிடக்கு. பறவைக்கெல்லாம் ஒரு வங்கி இல்லை, அது பட்டினியா கிடக்கு. சேர்த்த சக்கர உடம்பு கிடக்கும், சேர்த்த பணமோ ஒரு கரைக்கு பார்த்து பார்த்து செலவழிக்கணுமே. ஆஹா, வெள்ள நாள் வரைக்கு வரது, வெள்ளிக்கரகா வெள்ளி வரது, காசு வீசி கணக்கு பண்ணணுமே. காசு எடு காத்தூதசை அம்மா தும், காசு எடு உன் கடலில் ரயில் போகும், காசு எடு இமயம் கொஞ்சம் குனியும், காசு எடு. குட்டி வச்சு என்ன பண்ண போற? அள்ளி கூடு இல்லாட்டம் போடு, சிங்கா எல்லாம் சேமிக்காது, ஜில்லென்று கொண்டாடு. கட்டு கட்டா சேர்த்த நோட்டு கட்டு, பெரும் கூட்டு போட்டு கிடக்கு. பறவைக்கெல்லாம் ஒரு வங்கி இல்லை, அது பட்டினியா கிடக்கு. வாழணுமே ஏழ பாழ நம்ம வாழ்த்தணுமே. ஓ எதிரி வந்தால் மோதி பார்க்கணுமே, ஏக்கம் கூட்டம் என்றால் சாய்க்கணுமே. நீதி கேட்டு தம்பி நீ ஏனில்லை, புத்தி சொல்லு இல்ல போட்டு தள்ளு. ஆட தப்பாதப்பா விஜயன் வில்லு, தர்மத்தில் நிலைச்சு நில்லு. 2000 ஆண்டா வாழ போற, சும்மா ஊட்டி வச்சு எதுக்கு? பறவைக்கெல்லாம் ஒரு வங்கி இல்லை, அது பட்டினியா கிடக்கு. பட்டே கலப்பு குட்டே குழப்பு, பட்டே கலப்பு பட்டி தொட்டி எல்லாம் பட்டே கலப்பு. குழவ மீனா குடிக்க குட்டே குழப்பு. கட்டு கட்டா சேர்த்த நோட்டு கட்டு, பெரும் கூட்டு போட்டு கிடக்கு. பறவைக்கெல்லாம் ஒரு வங்கி இல்லை, அது பட்டினியா கிடக்கு. கட்டு கட்டா சேர்த்த நோட்டு கட்டு, பெரும் கூட்டு போட்டு கிடக்கு. பறவைக்கெல்லாம் ஒரு வங்கி இல்லை, அது பட்டினியா கிடக்கு. Which class are you, dear? I'm in the first class in gymnasium. Gymnasium. Which means, I think in Indian way it's 5th standard. Okay, I think she needed some sidekicks. So she went to the 3rd standard and she said, okay, you both are standing here. I'm going to sing a song. Pattaya kalpu, pattaya kalpu. And you, sir? இல்லை நீங்கள் சொல்கிறது ரொம்ப தப்பு. கோரஸ்னால தான் இந்த பாட்டே எடுத்துச்சு. அதனால் இவங்க 2 பேருக்கு ஒரு சிறப்பான நன்றிகள். பெரிய கைத்தட்டல் கொடுங்க. ரொம்ப நல்லா பண்ணாங்க. அப்படி பார்த்தா இவர் தான் கோரஸ் லீடர். தேங்க்யூ சார். குர்தாவை பார்த்த போதே தெரிஞ்ச நீங்கள் தான் லீடராக இருப்பீங்க. உங்களை என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க இங்க? பயந்துட்டேன். முடியல. இந்த பாட்டு ஐடியா யார் கொடுத்தது? என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க? அம்மா
அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க, தம்பி அடிச்சு கேட்பானுங்க, எதுவா இருந்தாலும் அம்மாவோட ஐடியான்னு சொல்லி சேஃபா வந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு. ரைட், சூப்பர்மா. இவங்க கிட்ட எப்பவுமே பிரமிக்கிற விஷயம், கிறிஸ்மஸ்க்கு நீங்க எப்பவும் பார்த்திருப்பீங்க ஜெர்மன் சாங்ஸ்ல பட்டையை கிளப்புவாங்க, அப்புறம் இங்கிலீஷ் சாங்ஸ் பாடுவாங்க. இப்போ தமிழ்லயும் கூடிய ஒரு 2-3 நிகழ்ச்சியா இவங்க தமிழ்ல பாடிட்டு இருக்காங்க. அவங்க உச்சரிப்பை கேட்டு நான் ரொம்ப பிரமிச்சு போயிருக்கேன். ஒரு பேப்பர் இல்லாம இவ்வளோ லாங்கா ஒரு பாட்டை மனப்பாடம் பண்ணி பாடுறதுக்கு ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுக்கணும். ஏன்னா எல்லா பெரியவங்களும் ஒரு பேப்பர் எடுத்து 2-3 வாரம் ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு 2 வாரத்தையும் மறந்துட்டு தான் பாடுறாங்க. ஆனா இந்த சின்ன பசங்க எந்த லாங்குவேஜா இருந்தாலும் ரொம்ப ப்ரொஃபிஷியண்டா ரொம்ப அழகா பாடுறாங்க. ப்ளஸ் அவங்களோட அந்த அனந்த் வைத்தியநாதன் இல்லை நம்பலாம், பட் இருந்தாலும் ஏற்ற இறக்கம்லாம் பக்காவா பாடி ரொம்பவே என்டர்டெயின் பண்றாங்க நம்மள. தேங்க்யூ ரொம்ப ரொம்ப. அண்ட் கோவஸ் டீம் ப்ளீஸ் ரொம்ப